வினித்துன்றவங்க அப்பாலப்பட்டவங்க எங்க அதிகாரிக்கு உள்ள வேலை இல்லை, அவனுக்கு வேலையே இல்லை. அவனை வர வச்சு அதிகாரிங்க எல்லாம் பயன்படுத்தி 12 கோடி தூக்கிட்டாங்க. 20 வருஷம் ஆகுது நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி. எங்களுக்கு கணக்கு இது வரைக்கும் 10 ரூபா காட்டுல சம்பளம் தான், அதை தவிர வேற எதுவுமே இல்லை. இருக்கிற பணத்தை கணக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களை அடிமைத்தனப்படுத்துறாங்க. செருப்பு கொடுக்க மாட்டாங்க, கை க்ளோஸ் கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு சோப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அடிமைப்படுத்துறாங்க எங்களை. எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு என்னன்னு கேட்கணும். 20 வருஷம் ஆகுது. பிஎஃப் இன்னும் எவ்வளவு கணக்கு சொல்ல மாட்டாங்க. 20 வருஷமா இவ்வளவு இருக்குது பணம் சொல்லவே மாட்டாங்க. பிஎஃப் எங்களுக்கு இல்ல, எங்க பணத்தை சொல்ல மாட்டாங்க. அதிகாரிங்க எங்களை அடிமைத்தனப்படுத்துறாங்க. நீங்க வேலையை செய்யறதுல கான்ட்ராக்டுக்கார தான் வேலை செய்யறாங்கன்றாங்க. கான்ட்ராக்டுக்காரங்க கான்ட்ராக்ட் நிறுத்தணும். கான்ட்ராக்ட் எங்களுக்கு வேண்டாம், கான்ட்ராக்ட் எங்களுக்கு வேண்டாம். எங்களுடைய பணத்தை சாப்பிட்டு நாங்க வந்து எழுதி கொடுத்தாக்கா உங்க பணம் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க எவ்வளவு பிய வர்றோம், கஷ்டப்பட்டோம். எங்க கஷ்டம் தான் நாங்க கேட்கறோம். எங்க பிள்ளோட படிப்பு செலவுக்கு நாங்க கேட்கறோம், படிப்பு செலவுக்கு கேட்கறோம். வந்து எழுதி கொடுத்தாக்கா அப்புறமா சொல்றாங்க. எங்க பணத்தை தரமாட்டேன்றாங்க, ஏமாத்துறாங்க, கணக்கு வழக்கு தரமாட்டாங்க. எங்களுக்கு நாங்க படிக்காத ஒரு முட்டாளு, எங்களுக்கு கணக்கு வழக்கு கொடுக்கணும், கணக்கு வழக்கு இல்ல தரமாட்டாங்க. நாங்க நல்ல மாதிரியா இருக்கிறோம். எங்க கஷ்டத்தை நாங்க வாங்கி சாப்பிடாத நாங்க செத்து போன பாரு அந்த பணத்தை கொடுத்தா என்ன பிரயோஜனம்? நாங்க ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கஷ்டப்படுறோம். எங்களை வந்து வேலை செய்யலன்றாங்க. கான்ட்ராக்டுக்காரங்க தான் வேலை செய்யறாங்க. நீங்க பரமண்டாலும் என்ன வேலை செய்யறீங்கன்னு கேக்குறாங்க. வேலையே நடக்கலன்றாங்க. வேலை நடக்காத எப்படி சுத்தமா இருக்குது? கான்ட்ராக்டுக்காரங்க தான் வேலை செய்யறாங்க, கான்ட்ராக்டுக்காரங்க தான் வேலை செய்யறாங்க. நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு கேக்குறாங்க. அப்பா இன்னைக்கு வந்து எங்களுடைய பணத்தை வந்து பிடிச்சிக்கணும், கணக்கு வழக்கு தரமாட்டாங்க. நாங்க எழுதி கொடுத்தாக்கா நாளைக்கு வா இன்னைக்கு வா சொல்றாங்க. எங்க வயிற்று கொடுமைக்கு நாங்க வந்து கேக்குறோம், எங்க பசிக்கு நாங்க வந்து கேக்குறோம். எங்க பசிக்கு கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்கு அந்த பணம்? ஒருத்தருக்கு 10 லட்சம் இருக்குது, அது எப்படி கணக்கு வழக்கு கொடுக்கறது? தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொல்றாங்க. நாளைக்கு வா இன்னைக்கு வான்னு சொல்றாங்க. வேலைக்கு வந்த காலத்துல இருந்து புடிச்சுக்கிறாங்க. எங்க பணத்தை எப்படி கொடுக்கறது? எங்களுக்கு கணக்கு வழக்கு எப்படி கொடுக்கறது? எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறவான்றாங்க. ஏன்னா ஒரு லீவ் போய் கேட்டா அம்மா ஒரு நாள் பர்மிஷன் கொடுமான்னு வச்சுக்க, அப்படி தள்ளி நில்லுன்னா அப்படின்னா குஷ்டம் பிடிச்சா கிடக்குறோம் நாங்க. அதிகாரிங்க தான் சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. நவருங்கன்றாங்க. அப்படின்னா நாங்க சுத்தம் பண்றதால தான் நீங்க வந்து உள்ள உட்காருங்க. ஏன்னா லீவு கேட்டா லீவு கிடையாது, லீவ் இல்ல, ஆள் இல்லமான்றாங்க. நாய் கூட ஓரளவுக்கு மதிப்பாங்க, எங்களை மதிக்கிறதே கிடையாது ஐயா. பரமட்டாளுக்கு ஆள் இல்ல சுத்தமா. பாதி பேர் தெரியல, எங்களுக்கு பணத்தை சேர்த்து மல்லி அனுப்பி வீட்டுக்கு அனுப்பணுன்றாங்க. ஆமா, துப்புரவு மதிக்க மாட்டாங்க. இந்த கான்ட்ராக்ட் அவங்க தான் மதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் லஞ்சம் கொடுக்குறாங்க. எங்களால ஒன்னும் கொடுக்க முடியாது. நாங்க இருக்குது 500 பேர் இருந்தா 100 பேர் தாங்கிறோம். 500 பேர் இருந்தோம், 100 பேர் தாங்கிறோம். ஒன்னும் பண்ண முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கங்க, ஒன்னும் பண்ண முடியாதுன்ட்டு அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அதிகாரி எல்லாம் போயிட்டாங்க. சீட்ல உட்காந்துங்கன்னா சம்பளத்துக்கு மேல கிம்பளம் வாங்குறாங்க. எங்க வயிறு எரியுது, எங்களுக்கு தான் தெரியும் எங்க பணம் போனது. ஒரு நாளும் தூங்க முடியல, செத்தலமான்னு தோணுது. அந்த மாதிரி எல்லாம் டார்ச்சல் இங்க மதிக்க மாட்டாங்க. ஒரு மனசால மதிக்க மாட்டாங்க அவங்க, தெரியுமா? என் பேர் சத்யதேவி ஐயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.